கோபி ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இதை தாங்கிக்க முடியாத ஈஸ்வரி அவங்களும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வெளியில் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. பாக்கியா ஈஸ்வரியை போய் சந்திக்கிறாங்க. அத்தை, தயவு செய்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை பாக்கியா, என் பையனை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவனை தனியாக விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. உங்கள் பையனை கைக்குள்ளேயே பொத்தி வச்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க. அப்படி தான் இவ்வளோ நாளாக அவர் இருந்தார். பின்னாடி அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க. நம்ம பசங்களுக்கு பாசம், அன்பு எல்லாமே இருக்குது. அதுக்காக அவருக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது இல்லையா? நீங்கள் தயவுசெய்து இந்த எண்ணத்தை விட்டுருங்க. நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஈஸ்வரியை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பாக்கியாவோட மனசை மாற்றி எப்படியாவது கோபியை வீட்டுக்கு கொண்டு வரணும், நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஈஸ்வரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பாக்கியா பிடிவாதமாக கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.